எஸ் நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் குரூப் பாலிசி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரூப் பாலிசியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேட்டால் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. லைக் நீங்கள் எந்த இன்டர்வியூ பண்ணாலும் குரூப் பாலிசியில் இருந்து ஒரு 4-5 கொஸ்டின் வந்துடும். அண்ட் ஆல்சோ அஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா குரூப் பாலிசி பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். குரூப் பாலிசி தெரியல அப்படின்னா நம்மளால் சர்வை பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. எப்படி ஒரு ஆக்டிவ் டைரக்டரி ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே போல் இந்த குரூப் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சர்வரில் குரூப் பாலிசி எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சர்வர் மேனேஜர் போயிட்டு டூல்ஸில் தேர் இஸ் ஆப்ஷன் குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம குரூப் பாலிசி க்ரியேட் பண்ணணும். குரூப் பாலிசி வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் குரூப் பாலிசி, அதோட அர்த்தம் என்ன, நம்ம எதுக்காக குரூப் பாலிசி போகணும் அப்படின்னு இருக்குது. இப்போ குரூப் பாலிசி அப்படிங்கிறது எதுக்காகனா அதில் மீனிங் இருக்குது பாருங்கள். குரூப் பாலிசி அப்படின்னு அது ஒரு மீனிங் இருக்குது. இப்போ என்னோட கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு 2000 பிசி இருக்குது. அது எதர் சர்வராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், டெஸ்க்டாப்பாக இருக்கலாம். 2000 பிசி இருக்குது. இப்போ ஒரு டாஸ்க்கு அந்த 2000 டிவைஸ் இருக்கு இல்லையா, 2000 டிவைசஸ்லையுமே ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் கூகுள் க்ரோம். எனக்கு அந்த எல்லா சர்வர்லேயும் எல்லா டிவைசஸ்லேயும் கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சர்வராக லாகின் பண்ணி கூகுள் க்ரோம் டவுன்லோட் பண்ணி தென் இன்ஸ்டால் பண்ணி இப்படியே பண்ணோம்னா எனக்கு இந்த ஜாபை எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 1 வீக்காக கூட ஆகலாம். 1 வீக் மேலே ஆகும் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஒரு 10 பேர் வச்சு டீம் வச்சு இதை கம்ப்ளீட்டாக நம்ம மேனுவலாக பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 வீக் 10 நாள் ஆகும் இந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்போ இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் அதர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி பார்க்குறது? இட்ஸ் ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த குரூப் பாலிசி யூஸ் பண்ணுறோம். இந்த குரூப் பாலிசி மூலமாக ஒரே டைமில் நம்ம அந்த 2000 சிஸ்டமுக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணுறோம், அதை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறோம், அதை புஷ் பண்ணுறோம், டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை இந்த பாலிசி மூலமாக நம்ம அப்ளை பண்ணால் இது கண்டிப்பாக பாசிபிள். சரிங்களா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த குரூப் பாலிசி மூலமாக நம்ம நிறைய மாடிஃபை பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி வாட் இஸ் குரூப் பாலிசி அப்படின்னா இந்த குரூப் பாலிசி மூலமாக we can restrict the system computer as well as we can restrict the users. இதில் 2 டைப் உண்டு. ஒன்று கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன், இன்னொன்று யூசர் கான்ஃபிகரேஷன். இந்த 2 டைப் உண்டு. நம்ம இந்த குரூப் பாலிசியை 2 விதமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று கம்ப்யூட்டர் லெவலில் அப்ளை பண்ணலாம், இன்னொன்று யூசர் லெவலில் இந்த குரூப் பாலிசியை வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 2 விதமாக நம்ம இந்த குரூப் பாலிசி அப்ளை பண்ணலாம். என்னென்ன பாலிசிஸ்லாம் அப்ளை பண்ணலாம்? நிறைய பாலிசிஸ் இருக்குது. குரூப் பாலிசியை பொறுத்த வரைக்கும் எக்கு தப்பாக நிறைய பாலிசிஸ் இருக்குது. அதில் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட் பாலிசிஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாட் இஸ் கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன், வாட் இஸ் யூசர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் அர்த்தம் இருக்குது. கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன், யூசர் கான்ஃபிகரேஷன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 சர்வர் இருக்குது, ஆனால் 10 சிஸ்டம் 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, வாட் எவர் இட் இஸ். அந்த கம்ப்யூட்டர் லெவலில் நம்ம உதாரணத்துக்கு ஒரு 10 லேப்டாப் இருக்குது. இப்போ உங்கள் கையில் வந்து லேப்டாப் கொடுத்துட்டாங்க. ஒரு 100 எம்ப்ளாயி இருக்காங்க. அந்த 100 எம்ப்ளாயி கையிலையுமே லேப்டாப் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 100 எம்ப்ளாய்க்கு லேப்டாப் கொடுக்குறப்ப நீங்கள் கம்பெனி லேப்டாப் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வந்து டிசேபிளாக இருக்கும். நீங்கள் பென்ட்ரைவ் போட முடியாது, வேறு லைக் அதர் டிவைசஸ் லைக் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ண முடியாது. யூஎஸ்பி போர்ட் வந்து டிசேபிளாக இருக்கும். இப்போ 100 லேப்டாப் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். அந்த 100 லேப்டாப்பில்
யூஎஸ்பி போர்ட் வந்து எனக்கு டிசேபிள் பண்ணணும். அப்போ நான் வந்து மேனுவலாக ஒவ்வொரு லேப்டாப்பாக போய் நான் அதை பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். இட்ஸ் மேனுவல் ஒர்க்கு நிறைய இன்வால்வ் ஆகுது. அப்போ நான் குரூப் பாலிசி மூலமாக இந்த 100 லேப்டாப்லையும் புஷ் பண்ணி குரூப் பாலிசியை வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக அந்த 100 லேப்டாப்லையும் யூஎஸ்பி டிசேபிள் ஆயிரும். சரிங்களா? இப்போ நான் ஒரு மேனேஜர், நான் லாகின் பண்ணுறேன், நீங்கள் ஒரு எம்ப்ளாயி, நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, சேம் லேப்டாப் தான் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, 2 பேருக்குமே யூஎஸ்பி டிசேபிள் இருக்கும். ஸோ பொதுவாக யாருக்கு எங்கேயுமே இந்த யூஎஸ்பி எனேபிளாக இருக்காது. ஒரு 99% எல்லாத்துக்குமே யூஎஸ்பி டிசேபிள் தான் இருக்கும். அவங்க மேனேஜராக இருந்தாலும் சரி, டீம் லீடர் தான் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் சம்மந்தமாக கான்ஃபிகர் பண்ணுறது பேர் கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். லைக் குரூப் பாலிசி, யூஎஸ்பி வந்து டிசேபிள் பண்ணுறது, ஃபயர்வால் செட்டிங்ஸு, முக்கியமாக யூஎஸ்பி செட்டிங்ஸு, ஃபயர்வால் செட்டிங்ஸு. உதாரணத்துக்கு இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் ஃபயர்வாலை வந்து மாடிஃபை பண்ணணும். எனக்கு வந்து ஃபயர்வாலில் பர்டிகுலர் போர்ட்டை வந்து எனேபிள் பண்ணணும், ஒரு போர்ட்டை வந்து டிசேபிள் பண்ணணும். இதை வந்து மேனுவலாக ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு லேப்டாப்பும் போய் பண்ணோம்னா எனக்கு டைம் எடுக்கும். அப்போ நான் அந்த கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் மூலமாக அந்த பாலிசி நான் அந்த பாலிசி அப்ளை பண்ணுறப்ப எது மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லும். ஸோ கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் மூலமாக அந்த பாலிசி அப்ளை பண்ணுறப்ப எனக்கு அது லேப்டாப் என்டையர் லேப்டாப்பில் ஃபுல்லாகவே அந்த பாலிசியை வந்து நான் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, மெயினாக யூசர் கான்ஃபிகரேஷன் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பாலிசிஸ் இருக்குது. நான் முக்கியமாக சொன்ன யூஎஸ்பி அடிக்கடி பண்ணுவோம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் கீ கேட்டகரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன், விண்டோஸ் செட்டிங்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட். உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 1000 சர்வர்ஸில் 1000 லேப்டாப்ஸில் எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அது எதர் கூகுள் குரோமாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு ஜாவா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது, எந்த சாஃப்ட்வேர் இருக்கலாம். அப்போ அது கம்ப்யூட்டர் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்போ அது கம்ப்யூட்டர் பாலிசியில் வந்து கேட்டகரியில் வரும். அப்புறம் விண்டோஸ் செட்டிங்ஸு லைக் ஃபயர்வால் செட்டிங்ஸை மாடிஃபை பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் பேனலை வந்து எடிட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த கான்ஃபிகரேஷனில் நமக்கு வந்து வந்துடும். அப்போ வாட் அபவுட் யூசர் பாலிசி? யூசர் கான்ஃபிகரேஷன்னா என்ன? ஓகே, யூசர் கான்ஃபிகரேஷன்னா சேம் டிவைஸில் 2 பேர் லாகின் பண்ணுறப்ப 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டாக லாகின் ஆகும். லைக் டிஃப்ரெண்ட் பாலிசி அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப் தான், உங்கள் லேப்டாப்பில் உங்கள் அக்கௌண்ட்டு, இப்போ ரமேஷ் அப்படிங்கிற ஒரு லேப்டாப் வச்சுருக்காரு, அவர் ஒரு எம்ப்ளாயி. அப்போ ரமேஷோட லேப்டாப்பில் ரமேஷ் லாகின் பண்ணுறப்ப டெஸ்க்டாப் வால்பேப்பரை அவரால் மாற்ற முடியாது. அண்டு அவரால் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸும் ஆட் பண்ண முடியாது. லைக் டெஸ்க்டாப்பில் வந்துட்டு எதுவுமே தெரியாது, டெஸ்க்டாப் எம்டியாக இருக்கும். அப்புறம் டி ட்ரைவ் வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்போம். அவரால் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பாலிசி அப்ளை பண்ணியிருக்கோம். இது மணி அப்படிங்கிற ஒரு மேனேஜர் சேம் லேப்டாப்பில் அவரோட ஐடியை போட்டு லாகின் பண்ணுறாரு. அப்படி அவரோட ஐடியை போட்டு லாகின் பண்ணுறப்ப அவருக்கு டெஸ்க்டாப் வால்பேப்பரை மாற்றிக்கலாம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சி ட்ரைவ், டி ட்ரைவ் எல்லாமே தெரியும், ஷேர் ஃபோல்டர் எல்லாமே தெரியும், ஃபோல்டரை மாடிஃபை பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அப்போ ஒரே டிவைஸ் தான், அந்த டிவைஸில் 2 டிஃப்ரெண்ட் யூசர் லாகின் பண்ணுறப்ப 2 பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து யூசர் கான்ஃபிகரேஷன் பாலிசின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனுங்கிறது ஒரு டிவைஸில் யார் லாகின் பண்ணாலும் ஸ்டில் சேம், அந்த செட்டிங்ஸ் மாறாது. ஓகே, சேம் செட்டிங் தான் இருக்கணும், அதான் கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன். ஒரே டிவைஸில் 2 பேர் 3 பேர் லாகின் பண்ணுறப்ப ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு பாலிசி அப்ளை ஆகும். மேனேஜருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும், எம்ப்ளாய்க்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும், ஹெச்ஆருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும். அப்போ
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிவிலேஜ் இருக்கிறப்ப அவங்க லாகின் பண்ணுறப்ப அது டிஃப்ரெண்ட் மாறுபடும். ஓகே, இது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ தியரட்டிக்கலாக இப்போ பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து ப்ராக்டிக்கலாக காமிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் குரூப் பாலிசியை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் தியரட்டிக்கலாக சொல்லிடுறேன், அப்புறம் ப்ராக்டிக்கலாக நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். ஓகே, ஸோ முக்கியமான பாலிசிஸ் வந்து என்ன பாலிசிஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி மெயினாக யூஎஸ்பி டிசேபிள் பண்ணலாம். இப்போ விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸு, இப்போ எனக்கு 1000 சிஸ்டமில் லேப்டாப்பில் விண்டோஸ் அப்டேட் பண்ணணும். அப்படி விண்டோஸ் அப்டேட் பண்ணுறப்ப எனக்கு லாகின்லாம் பிரச்சனை இல்லை, யார் லாகின் பண்ணாலும் அதான் பிரச்சனை. எனக்கு விண்டோஸ் அப்டேட் பண்ணணும். ஏன்னா அந்த விண்டோஸ் அப்டேட் அப்படிங்கிறது இந்த சிஸ்டம்க்கு தேவைப்படுற ஒரு மேண்டட்ரி அப்டேட்டு. அப்போ அது வந்து யூசர் வராது, கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனில் வரும். அதே மாதிரி ஃபயர்வால் செட்டிங்ஸு, எனக்கு வந்து ஃபயர்வால் செட்டிங்ஸில் வந்து இந்த போர்ட் அலோவ் பண்ணணும், இந்த போர்ட்டை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த ஃபயர்வால் செட்டிங்ஸில் நம்ம கம்ப்யூட்டர் லெவலில் தான் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். அது ஒரு கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் பாலிசியில் வரும். அப்புறம் ஆன்டிவைரஸ் டெப்ளாய்மெண்ட். ஆன்டிவைரஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா எல்லா என்டர்பிரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிவைரஸ் வச்சுருப்பாங்க. எதிர் மெக்கஃபி இருக்கும், சிமெண்டெக் இருக்கும், அப்புறம் எண்ட் பாயிண்ட், இப்போ நிறைய எண்ட் பாயிண்ட் மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது மாதிரி நிறைய இருக்குது. நான் சொன்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணும். எனக்கு 1000 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, என்னோட என்விரான்மெண்ட்டில் 1000 சர்வர்ஸ் இருக்குது, ஒரு 1000 லேப்டாப் இருக்குது. எல்லாத்துலேயும் எனக்கு வந்து இது மெக்கஃபி ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, இல்லை சிமெண்டெக் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, அந்த கம்ப்யூட்டர் பாலிசி மூலமாக ஐ கேன் புஷ் த இன்ஸ்டால் பண்ணி அதை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே நாட் ஓன்லி ஆன்டிவைரஸ், அப்ளிகேஷன்ஸ், கூகுள் க்ரோம், இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். யூசர் கான்ஃபிகரேஷன் வந்தோம் அப்படின்னா, யூசர் கான்ஃபிகரேஷனில் வந்து மெயினாக ஒவ்வொரு யூஸருக்கும் அது மாறுபடும். நீங்கள் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சில ரைட்ஸ் இருக்கும், சில ரைட்ஸ் இருக்காது. நான் யூஸ் பண்ணுறப்ப சில ரைட்ஸ் இருக்கும், சில ரைட்ஸ் இருக்காது. மெயினாக அதில் டெஸ்க்டாப் வால்பேப்பர் முக்கியமாக. மோஸ்ட்லி டெஸ்க்டாப் வால்பேப்பர் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மாற்ற முடியாத மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் சம் கேசஸில் மேனேஜருக்கு ஒரு டெஸ்க்டாப் இருக்கலாம், வால்பேப்பர் இருக்கலாம். ஏன்னா கார்பரேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த லேப்டாப் பர்சனல் லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ நீங்கள் வால்பேப்பரில் வைப்பீங்க. வால்பேப்பரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, இதான் வால்பேப்பர், டெஸ்க்டாப் வால்பேப்பர். இதை வந்து டெஸ்க்டாப் வால்பேப்பர்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் படத்தை வச்சுருக்கேன். ஓகே, இதே நான் ஆஃபீஸ் லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், என் ஃபேமிலி படத்தை வைக்கிறேன், இல்லை எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஹீரோ படத்தை நான் வைக்கிறேன். எனக்கு அஜித் பிடிக்கும், இல்லை விஜய் பிடிக்கும், விஜய் படத்தை நான் அந்த மாதிரி வால்பேப்பரில் வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து சரியாக இருக்காது இல்லையா? உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வைக்கணும்னா அது எல்லோரும் ஒரு ரெகுலேஷன் இல்லாமல் போயிடும். அப்போ மோஸ்ட்லி கார்பரேட் என்வரான்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வால்பேப்பர் தான் இருக்கும். உங்கள் கம்பெனி நேம் போட்டு, இல்லை கம்பெனியோட சம்திங் கம்பெனி ரிலேட்டடாக ஒரு ஸ்டாண்டர்டான வால்பேப்பர் மட்டும்தான் இருக்கும். அந்த வால்பேப்பரை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கான ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. எதர் அது மாறுபடும். மேனேஜராக இருந்தால் ஒன்று மாறுபடலாம், எம்ப்ளாயாக இருந்தால் ஒன்று மாறுபடலாம், அல்லது மேனேஜர் எம்ப்ளாயி 2 பேத்துக்குமே அதே வால்பேப்பர் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த வால்பேப்பர் செட்டிங்ஸை வந்து யூசர் லெவலில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜராக இருந்தால் அந்த வால்பேப்பரை மாற்றிக்கலாம், எம்ப்ளாயி இருந்தால் அந்த வால்பேப்பரை மாற்ற முடியாது, ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம யூசர் லெவலில் மாற்றிக்கலாம். டிசேபிள் கண்ட்ரோல் பேனல். ஒரு சிஸ்டமில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸையும் மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் தான், ரைட்டா? ஸோ இந்த கண்ட்ரோல் பேனல் மூலமாக நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். இதுதான் கண்ட்ரோல் பேனல். இந்த கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நீங்கள் லைக் ரீஜன் நிறைய இருக்கும். பவர் ஆப்ஷன்ஸு, மவுஸ் ஆப்ஷன்ஸு, ரெக்கவரி பண்ணுறது, யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, நீங்கள் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறது, டிவைஸ் மேனேஜரு, எல்லாமே ஃபயர்வால், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லா செட்டிங்ஸும் இந்த கண்ட்ரோல் பேனலில் தான் இருக்குது. அப்போ இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும்னு கேட்டால் எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஐடி அட்மின், மேனேஜர், அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ரிமைனிங் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஒரு 1000 பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு 500 பேர் எம்ப்ளாயாக இருப்பாங்க.
அவங்க எல்லாருமே அந்த சிஸ்டமில் லாகின் பண்ணுறப்ப கண்ட்ரோல் பேனல் தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சாலும் அதை கிளிக் பண்ணாலும் அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடாது. அதில் ஒரு 100 பேர் ஐடி அட்மினாக இருந்தால் அந்த ஐடி அட்மினுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கும். சேம் கம்ப்யூட்டரில் சேம் லேப்டாப்பில் அவங்க லாகின் பண்ணுறப்ப அவங்களுக்கு இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து ஆக்சஸ் இருக்கும். பட் அந்த எம்ப்ளாயிக்கு வந்துட்டு ஆக்சஸ் இருக்காது. ஒரு மேனேஜர் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த மேனேஜர் ஐடி போட்டு அவங்க லாகின் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், மற்ற எம்ப்ளாய்க்கு ஆக்சஸ் இருக்காது. ஏன்னா இந்த கண்ட்ரோல் பேனல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். மோஸ்ட்லி இந்த கண்ட்ரோல் பேனலுக்கு யாருக்குமே ஆக்சஸ் இருக்காது. ஏன்னா எல்லா செட்டிங்ஸும் இங்கே தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இதை வந்து மோஸ்ட்லி பிளாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இது மெயினாக ஒரு யூசர் கான்ஃபிகரேஷன் இது. அப்புறம் நெட்வொர்க் டிரைவ், மேப் நெட்வொர்க் டிரைவ். இப்போ நெட்வொர்க் டிரைவ் அப்படிங்கிறது ஒரு ஃபைல் சர்வர் வச்சுருப்பாங்க. அந்த ஃபைல் சர்வரில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். லைக் அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபைல் சர்வர் பற்றி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஃபைல் சர்வர் ஒரு ரெப்போசிட்டரி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, சப்போர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபைல் எல்லாமே அந்த ஒரு சர்வரில் ஃபைல் சர்வரில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த டிரைவ் மேப்பிங்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நான் வந்து ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க, நான் என்னோடய லேப்டாப்பில் லாகின் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஃபோல்டர் மட்டும்தான் தெரியும். எஃப் டிரைவில் ஃபைல் சர்வரில் இருக்கிற ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஃபோல்டர் மட்டும்தான் தெரியும். நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த லேப்டாப்பில் லாகின் பண்ணுறப்ப அதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப் டிரைவில் ஃபைல் சர்வரில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபோல்டர் மட்டும் தான் தெரியும். அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், மற்ற எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஹைடாக இருக்கும். இது வந்து நெட்வொர்க் மேப்பிங்னு சொல்லுவோம். இதை வந்து மேப் பண்ணுறது வந்து நம்ம யூஸருக்கு ஏற்ற மாதிரி மேப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு யூஸர் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ அவங்க லாகின் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ட்ரைவ் மட்டும் தான், அந்த நெட்வொர்க் ட்ரைவ்னு சொல்லுவோம், அந்த ட்ரைவ் மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் யூசர் ரிலேட்டடான திங்ஸ் வந்து ஒரே சிஸ்டம் தான், ஒரே கம்ப்யூட்டர் தான், ஒரே லேப்டாப் தான், பட் ஸ்டில் ஒவ்வொருத்தரும் லாகின் பண்ணுறப்ப அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் அந்த ஷேர் ட்ரைவ் வந்து தெரியும். இது நம்ம மெயினாக யூசர் கான்ஃபிகரேஷனில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். தென் பிரிண்டர் மேப்பிங். பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்காது. மெயினாக ஹெச்ஆருக்கு ஆக்சஸ் இருக்கும், மேனேஜர்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும், டீம் லீடுக்கு ஆக்சஸ் இருக்கும். அப்போ ஒரே லேப்டாப்பில் ஹெச்ஆர் லாகின் பண்ணால் பிரிண்டர் ஆக்சஸ் இருக்கும், அவங்களால பிரிண்டருக்கு வந்து கொடுக்க முடியும் ஆக்சஸ். அதே லேப்டாப்பில் நான் ஒரு எம்ப்ளாயி, நான் லாகின் பண்ணோம்னா எனக்கு பிரிண்டர் ஆக்சஸ் இருக்காது, என்னால் பிரிண்டே கொடுக்க முடியாது. இதை ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் கூட ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, வீட்டில் பையனுக்கு ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இங்கே ஆஃபீஸ்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போவாங்க, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சம்திங் வரும் அது. ஸோ அந்த மாதிரி யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, எல்லோரும் கண்ட மாதிரி பிரிண்ட் அவுட் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அதை ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் தேவைன்னா நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லியோ, ஹெச்ஆர்ட்ட சொல்லியோ, அல்லது உங்கள் டீம்கிட்ட சொல்லியோ அவங்க மூலமாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் எடுக்க முடியாது. அவங்க லாகின் பண்ணால் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், சேம் கம்ப்யூட்டரில். நீங்கள் லாகின் பண்ணால் எடுக்க முடியாது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பிரிண்டர் மேப்பிங் பண்ணுறது எல்லாமே யூசர் லெவல் பெர்மிஷனில் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட குரூப் பாலிசியில் அந்த செட்டிங்ஸில் இந்த செட்டிங்ஸில் உள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே தெரியும். எந்தெந்த இது பாலிசி வந்து பார்த்திங்கன்னா எக்குத்தப்பாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு 1500 பாலிசிஸ்க்கு மேலே இருக்குது. நாங்கள் சொன்னதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கம்ப்யூட்டர் லெவல் பாலிசியில் ஒரு பாலிசி வேணும். அப்போ மோஸ்ட்லி பாலிசி எல்லாமே எங்கே இருக்குன்னா பாலிசியில் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கம்ப்யூட்டர் சம்மந்தமான எல்லா கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கும். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட் நல்லா வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்டில் போனீங்கன்னா கண்ட்ரோல் பேனலை செலக்ட் பண்ணுங்கள். இந்த கண்ட்ரோல் பேனல் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த பர்சனலைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் பேனலில் பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. do not display the lock screen, prevent enable lock screen camera.
ஸோ லோட் ஸ்பெசிஃபிக் தீம், எனக்கு இந்த தீம் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறது. டெக்ஸ்டாப் காமிக்கிறேன். ஹைட் அண்ட் டிசேபிள் ஆல் ஐட்டம்ஸ் இன் டெக்ஸ்டாப். டெக்ஸ்டாப்பில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு டிசேபிள் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த கம்ப்யூட்டர் லெவலில் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் லெவலில் நிறைய பாலிசி இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தா தெரியும், நிறைய பாலிசி இருக்குது. டிஸ்பிளே, இன்டர்கனெக்ஷன்ஸ், தென் பிரிண்டர் பாலிசி. இந்த பிரிண்டர் பாலிசி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் லெவலும் பண்ணிக்கலாம், யூசர் லெவலும் பண்ணிக்கலாம். சில பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ரெண்டுலேயுமே இருக்கும். we can apply both, கம்ப்யூட்டர் லெவலில் அப்ளை பண்ணிக்கலாம், யூசர் லெவலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பிரிண்டர் ப்ரோசிங்கு, கம்ப்யூட்டர் லொக்கேஷனு, ஆட் பிரிண்டர் விசார்டு. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் லெவலில் அப்ளை பண்ணிட்டேன்னா யாராலுமே பிரிண்ட், அந்த கம்ப்யூட்டர் யாராலுமே பிரிண்ட் கொடுக்க முடியாது. இதே யூசர் லெவலில் அப்ளை பண்ணால் ஒரு யூசர் பிரிண்ட் கொடுக்கலாம், இன்னொரு யூசர் பிரிண்ட் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் மெனு அண்ட் டாஸ்க் பார். இப்போ ஸோ மூவ்ஸ் டு லெஸ்ட் ப்ரிவென்ட் யூஸ் ஆஃப் அன்இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ஸ்டார்ட், ரிமூவ் ஆக்சஸ், ப்ரிவென்ட் சேஞ்சஸ். ப்ரிவென்ட் சேஞ்சஸ் டு த டாஸ்க் பார் அண்ட் ஸ்டார்ட் மெனு செட்டிங்ஸு. இந்த பாலிசி எடுத்துக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு டாஸ்க் பார்னால் இதுதான் டாஸ்க் பார், ஸ்டார்ட் மெனுனா இதுதான் ஸ்டார்ட் மெனு. இப்போ எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் பின் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்து நான் பின் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு பின் டு டாஸ்க் பார், விச் மீன்ஸ் இங்கே பின் ஆயிரும். ஓகே, இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பின் பண்ணி வச்சுக்கிறாங்க, தேவையான வச்சுக்கிறாங்க. அப்போ நான் வந்து இந்த அந்த பர்டிகுலர் லேப்டாப்பில் டாஸ்க் பார்லேயோ அல்லது ஸ்டார்ட் மெனுலேயோ, இப்போ என் ஸ்டார்ட் மெனுவில் ஒன்று வேண்டாம், அன்பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ரிவென்ட் சேஞ்சஸ் டு டாஸ்க் பார் அண்ட் ஸ்டார்ட் மெனு செட்டிங், இதை போயிட்டு எனேபிள் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கம்ப்யூட்டரோ அந்த கம்ப்யூட்டரை வச்சு நம்ம எனேபிள் கொடுத்துட்டோம்னா அந்த பர்டிகுலர் லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில், சர்வரில் யார் லாகின் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த டாஸ்க் பார்லையும் இந்த ஸ்டார்ட் மெனுலையும் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிக்கலாம். இது கம்ப்யூட்டர் லெவல் சேஞ்சஸ். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே கம்ப்யூட்டர் லெவல் சேஞ்சஸ் பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? நிறைய இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். சிஸ்டமில் டிஸ்பிளே, ஷட் டவுன் ஆப்ஷன், டர்ன் ஆஃப் சிஸ்டம் ரீஸ்டோர். இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பில், சர்வரில் யாரும் வந்து சிஸ்டம் ரீஸ்டோர் தேவையில்லாமல் பண்ணிடக்கூடாது. சிஸ்டம் ரீஸ்டோர்னா என்ன? சிஸ்டம் பேக்கப் எடுத்து வைக்கிறது. அது தேவைன்னா அந்த பேக்கப், நமக்கு அந்த சிஸ்டம் வந்து பிரச்சனை அதிகமாக பேக்கப் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், அது சிஸ்டம் ரீஸ்டோரு. இப்போ இந்த கம்ப்யூட்டரில் தேவையில்லாமல் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நான் இதில் போயிட்டு எனேபிள் சிஸ்டம் ரீஸ்டோர் கொடுத்துட்டோம் அப்படின்னா, டர்ன் ஆஃப் கொடுத்துட்டோன்னா யார் இந்த சிஸ்டமில் யார் லாகின் பண்ணாலும் அவங்களால டர்ன் ஆஃப் பண்ணவே முடியாது, அந்த ரீஸ்டோரே பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் லெவல் பாலிசி இது வந்து. ஓகே, இப்போ யூசர் லெவலில் சின்ன சின்ன பாலிசிஸ் பார்க்கலாம். இது சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷனு. நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், எல்லா கம்ப்யூட்டர்லையும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நான் இதில் பாலிசி வந்து க்ரியேட் பண்ணி அந்த பேக்கேஜை உள்ளே போடுவேன். உதாரணத்துக்கு நான் வந்து கூகுள் க்ரோம் எனக்கு வேணும், நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அந்த பேக்கேஜை நான் உள்ளே போட்டு அது மூலமாக இன்ஸ்டால் பண்ணுவேன். சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ் இது. இந்த யூசர் கான்ஃபிகரேஷனு. இப்போ இந்த யூசர் கான்ஃபிகரேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்டில் டெக்ஸ்டாப் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் டெக்ஸ்டாப்பு. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டாப் வால்பேப்பர், ப்ரொஹிபிட் ஆடிங் ஐட்டம்ஸ், ப்ரொஹிபிட் டெலிட்டிங் ஐட்டம்ஸ், டிசேபிள் ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ப்ரொஹிபிட் டெலிட்டிங் ஐட்டம்ஸ், விச் மீன்ஸ் இதில் பாருங்கள், the settings remove the delete button from the tab display in control panel. As a result, user can temporarily remove but cannot delete content from the desktop.
ப்ரொஹிபிட் இங்கே டெக்ஸ்டாப் வால்பேப்பருங்க. The settings let you specify the wallpaper on user desktop and prevent user from the changing the image. இப்போ நான் இதில் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த யூஸருக்கு இதில் வந்து எனக்கு எந்த இமேஜுமோ அந்த இமேஜை நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு எனக்கு எந்த யூஸருக்கு இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த யூஸருக்கு அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த யூஸர் எல்லாமே டெக்ஸ்டாப்பை மாற்ற முடியாது. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஐக்கானையும் நம்ம டிசேபிள் பண்ணி வைக்கலாம். ரைட் கிளிக்கை டிசேபிள் பண்ணி வைக்கலாம். இப்போ மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ரீஸ்டார்ட் ஆப்ஷன் தெரியுது. எனக்கு இந்த ஆப்ஷன் தெரியக்கூடாது. நான் மேனேஜர், நான் லாகின் பண்ணால் எனக்கு இந்த ஆப்ஷன் தெரியலாம், ஷட் டவுன் பண்ணுறது ரீஸ்டார்ட் பண்ணுறது. ஆனால் நீங்கள் எம்ப்ளாயி, நீங்கள் லாகின் பண்ணால் இந்த ஆப்ஷன் தெரியக்கூடாது. அப்போ அதை நம்ம வந்து இதில் வந்து இப்போ நீங்கள் இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு ஷட் டவுன் ஆப்ஷனும் ரீஸ்டார்ட் ஆப்ஷனும் தெரியாது. அதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. இந்த யூசர் கான்ஃபிகரேஷன் செட்டிங்கில் நம்ம பண்ணிக்கலாம். அது எங்கே பண்ணணும்? டிஸ்பிளே, ஃபோல்டர் டைரக்ஷன். இப்போ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஒரு பாலிசி வேணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஷட் டவுன் அண்ட் ரீஸ்டார்ட் disable group policy. Disable shutdown and restart group policy. யூசர் கான்ஃபிகரேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்டில் ஸ்டார்ட் மெனு அண்ட் டாஸ்க் பாரில் இருக்குது. ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து அதை வந்து ப்ரௌஸ் பண்ணணும். இப்போ யூசர் கான்ஃபிகரேஷன் எங்கே இருக்குது? யூசர் கான்ஃபிகரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டார்ட் மெனு டாஸ்க் பார். யூசர் கான்ஃபிகரேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்டில் ஸ்டார்ட் மெனு அண்ட் டாஸ்க் பார் இந்த இருக்கு இல்லையா? இதில் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் டிசேபிள் ஆப்ஷன் இருக்கும். இதில் என்ன பாலிசி? ஸ்டார்ட் மெனு அண்ட் டாஸ்க் பார். கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் இது. யூசர் கான்ஃபிகரேஷன் இதில் நீங்கள் தேடணும், தேடி எடுக்கலாம். prevent user from ப்ரோ அதுல எடிட் பாலிசி வருதுல, அது என்னத்துக்கு நம்ம சொல்றேன், மாடிஃபை பண்ண முடியுமா? இருங்க அதுக்கடுத்து வரேன். இருங்க. User configuration start menu. Remove and prevent access to the shutdown restart sleep. Remove and prevent. Okay, remove ஆர்ல பார்க்கணும். இதுதான் இருக்குது. remove documents downloads. ஸோ தேடி பார்த்தா நம்ம எடுத்துடலாம். ப்ரோ அங்கே தான் இருக்கு, மேலே போயிடுச்சு. மேலே இருக்கோ? சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன். எஸ் கரெக்ட். ரிமூவ் அண்ட் ப்ரிவென்ட் ஆக்சஸ் டு த ஷட் டவுன் ரீஸ்டார்ட் ஸ்லிப்.
இப்போ இந்த பாலிசி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாலிசிலே வந்து தெளிவாக சொல்லியிருப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னா. இது வந்து யூஸ்வலாக பை டிஃபால்ட் நாட் கான்ஃபிகர்னு இருக்கும். நம்ம தேவைன்னா வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், பாலிசி வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எனேபிள் பண்ண அப்புறம் பாலிசி அப்ளை ஆயிடும். ஓகே, த பாலிசி செட்டிங் ப்ரிவென்ட் யூசர் ஃப்ரம் பெர்ஃபார்மிங் த ஃபாலோவிங் கமாண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் மெனு. ஷட் டவுன் பண்ண முடியாது, ரீஸ்டார்ட் பண்ண முடியாது, ஸ்லிப் மோடு போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இதை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு ஷட் டவுன் ஆப்ஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனே எனக்கு வராது, ஹைட் ஆயிரும். ஆனால் அதே சிஸ்டமில் அதே சர்வரில் நான் ஆக்சஸ் நான் எனக்கு மேனேஜர் லெவல் பெர்மிஷன் இருக்குது, அந்த பாலிசி எனக்கு அப்ளை ஆகிடுச்சுன்னா எனக்கு தெரியும் இது. பட் உங்களுக்கு இது தெரியாது, நீங்கள் ஒரு எம்ப்ளாயி, உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி. ஓகே, எல்லா பாலிசிலையுமே அவங்க தெளிவாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இந்த பாலிசி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எங்கே அப்ளை ஆகும் சொல்லிட்டு அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பாலிசியெல்லாம் மோஸ்ட்லி வந்து அப்ளை பண்ணுற பாலிசி தான். இதை பாருங்கள், ரிமூவ் லாக் ஆஃப் ஆன் த ஸ்டார்ட் மெனு. லாக் ஆஃப்னால் நீங்கள் இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி லாக் ஆஃப் கொடுக்க முடியாது. இந்த இடத்துல சைன் அவுட் இருக்கு இல்லையா, இந்த சைன் அவுட் ஆப்ஷன் வந்து ஹைட் ஆயிரும், வராது. ஓகே, இப்போ இது எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா மெயினாக ப்ரொடக்ஷன் சர்வர்லலாம் நிறைய பேர் லாகின் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் லாகின் பண்ணுறப்ப தெரியாமல் சிலர் வந்து சைன் அவுட் பண்ணுறதோ அல்ல தெரியாமல் ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஏதோ தெரியாமல் பண்ணலாம், அது இன்டென்ஷனாக கூட பண்ணலாம். ஓகே, அப்போ அது ப்ரொடக்ஷனை வந்து பாதிக்கும். இப்போ அந்த மாதிரி டைமில் அதை ஹைட் பண்ணுறது தான் நல்லது. அவங்க தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, இந்த ஆப்ஷன் இருந்தால் தானே பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆப்ஷனே இல்லை, நீங்கள் கமாண்டில் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகாது. கமாண்ட்லேயும் பண்ணலாம், நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு பண்ணலாம், பட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷனே உங்களுக்கு வராது. ப்ரிவென்ட் அப்படின்னா தடுத்துரும். நீங்கள் எந்த ஃபார்மில் பண்ணாலும் அதை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ஷட் டவுன் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே யூசர் லெவல் பாலிசி. ஓகே, இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் இருக்குது. இது நம்ம வந்து ஒவ்வொன்றா ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த பாலிசியை எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டூ வி அப்ளை த பாலிசி? இந்த பாலிசி அப்ளை பண்ணுறதுக்கு தேர் இஸ் இது இன்டர்வியூ கொஸ்டின். கேஸ் இப்போ நான் சொல்கிறதுல இதில் முக்கால்வாசி இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஓகே, வாட் இஸ் குரூப் பாலிசி கேட்பாங்க. அப்புறம் குரூப் பாலிசியில் வந்துட்டு என்னென்ன பாலிசி செட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. யூசர் பாலிசினா என்ன, கம்ப்யூட்டர் பாலிசினா என்ன கேட்பாங்க. இப்போ இதில் இந்த கொஸ்டின் ரொம்ப கேட்பாங்க, என்னென்ன டைப் ஆஃப் பாலிசி செட்டிங்ஸ் இருக்குது. ஒரு பாலிசியை, ஒரு குரூப் பாலிசி இருக்குது, அந்த குரூப் பாலிசியை வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், லைக் அப்ளை பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லெவல் பாலிசி, லோக்கல் பாலிசி செட்டிங்ஸ், சைட் பாலிசி செட்டிங்ஸ், டொமைன் பாலிசி செட்டிங்ஸ், ஓயூ பாலிசி செட்டிங்ஸ். நீங்கள் ஈஸியாக லோக்கல், சைட், டொமைன், ஓயூ ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலிசி செட்டிங்ஸில் என்னென்ன இதில் நீங்கள் பாலிசி அப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. லோக்கல், சைட், டொமைனு, ஓயூ. சரியா, இது ஈஸி தான். லோக்கல் பாலிசி அப்படிங்கிறது உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணுறது. உதாரணத்துக்கு இது என்னோடய லேப்டாப், இது என்னோட ஓன் லேப்டாப். இது இந்த லேப்டாப்பில் நான் ஒரு குரூப் பாலிசி அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்னோடய லேப்டாப்பில் ஓகே ஒரு பர்டிகுலர் பிசியில், அதாவது ஒரே ஒரு பிசியில் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அது லோக்கல் பாலிசியில் வரும். சரியா, இப்போ சைட் பாலிசினா என்ன? சைட் பாலிசினா என்கிட்ட நிறைய சைட் இருக்கும். சைட் மீன்ஸ் என்னென்னா, நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா சைல்டு டொமைன்ஸ். சென்னையில் எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, மும்பையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, பெங்களூர் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, டெல்லியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அப்போ நான் ஒரு குரூப் பாலிசி அப்ளை பண்ணுறேன். அந்த குரூப் பாலிசியை சென்னையில் இருக்கிற யூசருக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் கால்டு சைட் பாலிசி. உதாரணத்துக்கு சென்னை சைட்டில் மட்டும் எனக்கு யூஎஸ்பி வந்து டிசேபிள் பண்ணணும், மதுரை சைட்டில் யூஎஸ்பி டிசேபிள் பண்ண வேண்டாம், கோயம்புத்தூர் சைட்டில் யூஎஸ்பி டிசேபிள் பண்ணணும். அப்போ ஐ கேன் அப்ளை த பாலிசி ஃப்ரம் த சைட் லெவல் ஸோ தட் த பாலிசி அப்ளை ஆன் என்டையர் சைட்டு. நீ ஒவ்வொன்றா போய் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த என்டையர் சைட்டில் அப்ளை ஆகும். சைட் மீன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, லொக்கேஷனை தான் நம்ம வந்து சைட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சென்னை லொக்கேஷன் சென்னை சைட்டு, மும்பை லொக்கேஷன் மும்பை சைட்டு, அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ சைட் லெவல் பாலிசி அப்படிங்கிறது அந்த லொக்கேஷன் வைஸ்க்கு பாலிசி வந்து அப்ளை பண்ணுறது.
இப்போ உதாரணத்துக்கு இதில் பாலிசியில் கூட சென்னை லொக்கேஷனில் வந்து ஒரு வால்பேப்பர் இருக்கணும். எனக்கு சென்னை பிரான்ச்சோட வால்பேப்பர் சென்னை லொக்கேஷனில் இருக்கணும். பெங்களூர் லொக்கேஷனோட வால்பேப்பர் வந்து பெங்களூர் சைட். அப்போ எனக்கு பெங்களூருக்குன்னு ஒரு 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 அந்த பெங்களூர் பிரான்ச்சுக்குன்னு ஒரு வால்பேப்பர் வச்சுருப்பேன். அப்போ அது பெங்களூர் சைட்டுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தென் டொமைன் லெவல் பாலிசி. டொமைன் லெவல் பாலிசி அப்படின்னா என்டையர் டொமைனுக்கு அப்ளை பண்ணுறது. உதாரணத்துக்கு என்கிட்ட டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்குது. govind.tech அப்படின்னு ஒரு டொமைன் இருக்குது. டெக்கி தேரி அப்படின்னு ஒரு டொமைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை நான் டொமைன் லெவலில் என்டையர் டொமைன் அந்த ஃபுல் டொமைனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா எகெயின் சர்வர் மேனேஜர் போயிட்டு குரூப் பாலிசியில் இதில் உங்களுக்கு தெரியும் டொமைன் சைட்டு ஓயு கிரியேட் பண்ணால் இந்த இடத்துல ஓயு வரும். இந்த இடத்துல ஓயு அப்படின்னு வரும். ஓயுனா ஆர்கனைசேஷன் யூனிட். அதை பற்றி இது லேட்டாக வரேன். ஸோ இப்போ இந்த டொமைன் கீழே நீங்கள் இந்த பாலிசியில் வந்து இப்போ இந்த டொமைன் ரைட் கிளிக் பண்ணி நான் கிரியேட் குரூப் பாலிசி இன் திஸ் டொமைன் அண்ட் லிங்க் இட் ஹியர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு குரூப் பாலிசி கிரியேட் ஆகும். அந்த பாலிசி இந்த என்டையர் டொமைனில் இருக்கிற எல்லார் மேலேயும் அப்ளை ஆகும். சரிங்களா? அதுதான் டொமைன் லெவல் பாலிசி. இப்போ சைட் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சைட் நம்ம வந்து பிரிக்கல. நான் அந்த சைட் இன்னும் போடல. இன்கேஸ் என்கிட்ட வந்து சென்னை, மதுரை, திருச்சின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப காமிக்கும். இப்போ மதுரைக்கு மட்டும் ஒரு வால்பேப்பர் வச்சுக்கலாம், சென்னைக்கு மட்டும் ஒரு வால்பேப்பர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சைட் லெவலில் நான் பாலிசி வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். வாட் இஸ் ஓயு பாலிசி? ஓயு அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் யூனிட். சரிங்களா? ஓயு அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் யூனிட். இப்போ என்னோடய ஆஃபீஸில் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஐடி டீம் இருக்கும், ஹெச்ஆர் டீம் இருக்கும், ஃபினான்ஸ் டீம் இருக்கும், சேல்ஸ் டீம் இருக்கும். நான் ஃபினான்ஸ் டீமுக்கு ஒரு பாலிசி அப்ளை பண்ண நினைக்கிறேன், ஐடி டீமுக்கு ஒரு பாலிசி, ஹெச்ஆருக்கு ஒரு பாலிசி அப்ளை பண்ண நினைக்கிறேன். உதாரணத்துக்கு அப்போ ஒரு பாலிசி சொன்னேன். ஒரு ஷேர் ஃபோல்டரில் ஒரு ட்ரைவை மேப் பண்ணணும். சரியா? ஒரு ஷேர் ஃபோல்டர் ஒரு ட்ரைவை மேப் பண்ணணும். அந்த ட்ரைவில் ஹெச்ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் ஃபோல்டர் மட்டும்தான் அதில் தெரியணும். ஃபினான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ஃபோல்டர் மட்டும் தான் தெரியணும். சேல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஃபோல்டர் மட்டும் தான் தெரியும். அப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஸ் டீமாக இருந்தால் உங்களை ஃபினான்ஸ் ஓயூவில் ஆட் பண்ணிடுவாங்க. நீங்கள் சேல்ஸ் டீமாக இருந்தால் சேல்ஸ் ஓயூவில் ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஓயு கிரியேட் பண்ணணும். அந்த ஓயு மூலமாக அதை பண்ணணும். இந்த ஓயு கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஓயு மீன்ஸ் ஆர்கனைசேஷன் யூனிட். இது எங்கே நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். சரியா? டூல்ஸில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் இந்த இருக்கு பாருங்கள். இப்போ டொமைன் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுக்குறேன். நியூவில் எனக்கு there is ஆப்ஷன் ஆர்கனைசேஷன் யூனிட். இப்போ இந்த ஆர்கனைசேஷன் யூனிட்டில் நான் ஹெச்ஆர் டீம் அப்படின்னு நான் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு யூனிட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, தென் மறுபடியும் ஒரு ஓயு க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து சேல்ஸ் டீம், சேல்ஸ் ஒரு ஓய் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட ஒரு யூசர் இருக்காங்க. இப்போ இதில் ரமேஷ் அப்படிங்கிற யூசர் இருக்கார். இந்த ரமேஷ் யூசரை நான் என்ன பண்ணுறேன், ரமேஷ் அப்படிங்கிற யூசரை ஹெச்ஆர் டீமுக்கு நான் மூவ் பண்ணுறேன். ரமேஷ் யூசருங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ரமேஷ் யூசர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இவர் இப்போ இது நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நான் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி ஹெச்ஆர் டீமில் போட்டுருந்தேன். இப்போ இந்த ஹெச்ஆர் டீமில் ரமேஷ் வந்துட்டாரா? அதே மாதிரி சேல்ஸ் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா சேல்ஸ் டீமில் இல்லை இதில் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் மூவ் பண்ண அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் யூசர் க்ரியேட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ சேல்ஸ் டீமில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. ஓகே, இது ரைட் கிளிக், சேல்ஸ் டீம் ரைட் கிளிக், ஓய்வு ரைட் பண்ணிவிட்டு நியூ போயிட்டு யூசர் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். இப்போ சேல்ஸில்
பிரியா அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ உங்கள் லாகின் நேம் பிரியான்னு கொடுக்குறேன். ஸோ பிரியா அப்படிங்கிற யூஸர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஹெச்ஆரில் ரமேஷ் இருக்கார். அப்போ நான் ஓயூ லெவலில் பாலிசி அப்ளை பண்ணோம்னா இந்த ஹெச்ஆர் ஓயூக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த பாலிசி அப்ளை ஆகும். சேல்ஸ் ஓயூவில் பாலிசி அப்ளை பண்ணோன்னா அந்த சேல்ஸ் ஓயூவில் எத்தனை யூஸர் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பாலிசி அப்ளை ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அப்போ ஒன்ஸ் அங்கே ஓயூ க்ரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே ஓயூ மூலமாக இங்கே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே கூட நியூ ஆர்கனைசேஷன் யூனிட் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நியூ ஓயூ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ டொமைன் லெவல் பாலிசினா இது ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் ஜிபிஓ குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட். ஜிபினா குரூப் பாலிசி, ஜிபிஓனா குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட். வாட் இஸ் குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்னா நான் புதுசாக ஒரு குரூப் பாலிசி க்ரியேட் பண்ணுறப்ப ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். யூஎஸ்பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் யூஎஸ்பி பாலிசிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஒவ்வொரு பாலிசி க்ரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஓயூ லெவல் வேணுன்னா அதை கிளிக் பண்ணி க்ரியேட் ஜிபிஓ இந்த டொமைன், இந்த ஓயூக்கு மட்டும் இது வந்து அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி இது சைட் லெவல் பண்ணுறோன்னா பர்டிகுலர் சைட்டுக்கு மட்டும் அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம சொல்லியிருக்கோம். லோக்கல் பாலிசி அப்படிங்கிறது சிங்கிள் பிசிக்கு அப்ளை ஆகிறது, சைட் பாலிசி அப்படிங்கிறது என்டையர் பிரான்ச்சுக்கே அப்ளை ஆகிறது, டொமைன் பாலிசி அப்படி டொமைன் கண்ட்ரோலருக்கு அப்ளை ஆகிறது, ஓயூ அப்படிங்கிறது பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அப்ளை ஆகிறது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக டவுட்ஸ் இருக்கா? வேறு எதுக்காவது கைஸ்? நான் வந்து இது ஒரே கிளாஸில் எல்லாமே எடுத்துடலாம், பாலிசி அப்ளை பண்ணி எல்லாமே ஒரே கிளாஸில் எடுத்துடலாம். பட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத நான் வந்து தியரிட்டிக்கலாக தனியாக சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக தனியாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி தியரிட்டிக்கல் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்டர்வியூவில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் செஷனில் இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நான் இதில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. குரூப் பாலிசி பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் குரூப் பாலிசி, என்னென்ன சினாரியோஸ்க்கு குரூப் பாலிசி அப்ளை பண்ணுவோம், வாட் இஸ் பாலிசி செட்டிங்ஸ் லைக் ஓயூனா என்ன, லோக்கல் பாலிசினா என்ன, சைட் பாலிசினா, டாமினேட்டர் பாலிசினா என்ன, யூசர் லெவல் பாலிசினா என்ன, யூசர் லெவல் கான்ஃபிகரேஷனா என்ன, கம்ப்யூட்டர் லெவல் கான்ஃபிகரேஷன் என்ன. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து இதில் மோஸ்ட்லி வரும் குரூப் பாலிசியில். ஓகே, இதை நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்டு குரூப் பாலிசி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, எப்படி அப்ளை பண்ணுவீங்க, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அது எல்லாமே நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே கேஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் கன்க்ளூட் தி செஷன். ப்ரோ டவுட் இருக்கு. சொல்லுங்கள் ப்ரோ. ரீஸ்டோர் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தீங்களா, டேட்டா சேவ் பண்ணி? அது வந்து இப்போ பர்டிகுலராக அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் பண்ணும், அல்லது வேறு யாராவது அந்த டீமில் யார் இருக்காங்களோ, மேனேஜர் அந்த மாதிரி இருக்காங்களோ, அவங்க மட்டும்தான் பேக்கப் எடுக்கணும், அந்த மாதிரி பண்ணோம்னா அது எப்படி பண்ணுறது? அப்போ அந்த ஐடி அட்மினுக்கு மட்டும் இந்த ரீஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து யூசர் லெவல் பாலிசியில் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் பண்ணால் அது எனேபிளாக இருக்கும் அந்த பாலிசி. அப்படி இல்லாட்டி அந்த பாலிசியை டிசேபிள் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம் தேவைன்னா. இந்த யூசருக்கும் வச்சுக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து எல்லா பெர்மிஷனும் இருக்கும், எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஐடி டீம் இருக்காங்கன்னா அந்த ஐடி டீமுக்கு எல்லா பெர்மிஷன் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் எல்லாமே இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்களால டெலீட் பண்ண முடியும், ஒரு ஃபைலை மூவ் பண்ண முடியும், யூசர் டெலீட் பண்ண முடியும், ஷேர் ஃபோல்டர் டெலீட் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும், எல்லாமே இருக்கும். ஐடி அட்மினுக்கு மட்டும்தான் இருக்கும், இது யாருக்குமே இருக்காது. ஈவன் மேனேஜருக்கு கூட சில தான் இருக்குமே தவிர எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. பட் ஐடி அட்மினுக்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம தான், லைக் நம்மளோட வேலையை தான் சொல்கிறேன், நம்ம டீமுக்கு எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். ஓகே ஃபைன் கைஸ், தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு செஷன் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.